இந்த ரெக்கார்டிங்கை போட ஞாபகப்படுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் மறந்து மறந்து போயிடுறேன். எஸ். ஸோ வகுப்பாய்டி அட்டவணை வந்து உங்களுக்கு தயாரிக்க இயலும் அப்போ. ரைட். சின்ன விஷயம் தான் இது, ஓ லெவல்லே படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம வாரம் அடுத்து திரள் மீடிரன் பரம்பல். ரைட். திரள் மீடிரன் பரம்பல் அட்டவணை. சரியா? இதுவும் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. ரைட். சின்ன விஷயம் தான் இதுவும். அதே மாதிரி வகுப்பாய்டை வரவுக்குறி மீடிரன். இதில் இன்னும் ரெண்டு விஷயங்களும் நம்ம எட் பண்ணுறோம். ஏன்னா ஒன்று திரள் மீடிரன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து எட் பண்ணுறோம். அது என்ன திரள் மீடிரன் அப்படின்னு சொன்னால், இந்த பெருமானத்தை நீங்கள் வந்து அப்படியே தூக்கி போடுவீங்க ஒன்றாவதுக்கு. இங்கே மூணு வந்திருக்குன்னா இங்கேயும் மூணு போடுவீங்க. சரியா? அடுத்ததுக்கு வந்து இந்த மூணையும் இந்த அஞ்சையும் கூட்டி போடுவீங்க. சரியா? மூணும் அஞ்சும் எட்டு. அடுத்து இந்த எட்டையும் இந்த மீடியனில் இருக்க அந்த நாலையும் வந்து கூட்டி போடுவீங்க, 12. ரைட். அடுத்து இந்த 12ஐயும் இந்த அஞ்சையும் கூட்டி போடுவீங்க, 17. ஃபைனலாக இதையும் கூட்டி போட்டிங்கன்னா 20. ஸோ உங்களுக்கு கடைசியாக வருது மொத்த மீடியன் பெருமானம் வந்து வந்துடும். சரியா? இதுதான் திரள் மீடியன். சரியா? திருப்பி அதை வந்து சதவீதத்துக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் அது சதவீத திரள் மீடியன் அப்படின்ட்டு ஒன்று வரும். ரைட். அதாவது அஹ், இந்த திரள் மீடியனில் வர இலக்கத்தை வந்து சதவீதத்துக்கு மாற்றினீங்கன்னு சொன்னா. சரியா? மொத்தம் இதனை வந்து 20 இருக்கு. 20 மேல் 3ன்னு போட்டு 100ன்னு பிரிச்சிங்கன்னு சொன்னால் சதவீதம் வந்து வந்துடும். ரைட். 15% இங்கே வரும், இங்கே 40%ன்னு வரும், இங்கே 60ன்ட்டு வரும், இங்கே 85ன்னு வரும், ஃபைனலுக்கு 100ன்னு வரும். இப்படி வந்தால் உங்கள் ஆன்சர் கரெக்ட். ரைட். ஸோ இவ்வளவு தான் அந்த திரள் மீடிரன் பரம்பல் அட்டவணை வந்து தயாரிக்கிறது. அதே தான். சரியா? இங்கே புதுசாக ரெண்டு விஷயம் எட் பண்ணுறீங்க. ஒன்று திரள் மீடிரன் ஒரு விஷயம், சதவீத திரள் மீடிரன் ஒரு விஷயம். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அண்ணா சதவீதம் காண்றது மட்டும் திரும்ப சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஆமாம் ரூபினி, குட். சின்ன விஷயம் தான். சரியா? இப்போ இந்த இந்த எண்ணிக்கைக்கு நம்ம சதவீதம் வந்து இங்கே காண போகிறோம். ஏன்னா எத்தனைக்கு இந்த மூணுக்கு நம்ம காண போகிறோம். இங்கே எத்தனை பெருமானம் வருதோ அந்த பெருமானத்துக்கு நம்ம காண போகிறோம். ஸோ முதல் என்ன செய்வோம், மொத்த பெருமானத்தை பார்க்கணும். சரியா? மொத்தம் கூட்டினீங்கன்னா 20ன்ட்டு வரும். ஏன்னா இந்த 20. ஸோ இங்கே போடுவீங்க, இப்படி வரும். 20 மேல் 3ன்னு போட்டு தர 100ன்னு போடுவீங்க. சதவீதம் காரணம் நம்ம என்ன செய்வோம், 100ஆல பெருக்குவோம். ஏன்னா ஸோ 20 மேல் 3ன்னு போட்டு தர 100ன்னு போடுவீங்க. ஆன்சர் வந்து 15% அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான். சரியா? விளங்கிச்சா இப்போ? விளங்கிச்சுண்ணா. ஓகே, சின்ன விஷயம்தான். சதவீதம் மேபி கேட்டால் தான் இதை நீங்கள் செய்யணும். அதாவது திரள் மீடியன் காணுங்க, கண்டு அதுக்கு வலை வரைக அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அடுத்து படிப்போம். திரள் மீடியனை மட்டும் கண்டு நீங்கள் செய்வீங்க. சரியா? இல்லை சதவீத திரள் மீடியன் கண்டு அதற்கான வரைபடம் வரைகன்னு சொன்னால் இதை நீங்கள் கண்டு தான் ஆகணும். சரியா? சின்ன விஷயம்தான். சதவீதமாக மாற்றி விட்டீங்கன்னா சரி. அதாவது மொத்த பெருமானத்தின் மேல் இந்த பெருமானத்தை போட்டுறீங்க, தர 100ன்னு போட்டீங்கன்னு சொன்னால் சதவீதம் வந்துடும். சரியா? ஓகேவா? திருஷிகா, கிளியர்? ஆமாண்ணா. ஓகே. விளங்கிட்டு அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ருஷாந்தினி போயிட்டாங்களா கிளாஸ் விட்டு? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம போவோம். ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு வேலை. சரியா? என்னது? தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களின் மக்கள் தொகை எண்ணிக்கையில், அதாவது ஒரு தெரிவு செய்யப்பட்ட கிராமங்கள், ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் வந்து தெரிவு செஞ்சு அங்கே இருக்க மக்கள் தொகையை வந்து உங்களுக்கு தரவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பயிற்சி. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த வந்து தரவு வந்து ஒழுங்குபடுத்தாமல் இருக்கேனா. ஸோ முதலாவது வேலை இந்த தரவை வந்து ஒழுங்குபடுத்துறீங்க. ரைட். ஒழுங்குபடுத்துறீங்க. அடுத்து என்ன செய்றீங்க, இதுக்கு வந்து ஒரு வகுப்பாய்டே, அதாவது கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல், ஒரு வகுப்பாய்டே அட்டவணை ஒன்று தயாரிக்கிறீங்க. ஸோ அடுத்தது வந்து திரள் மீடியன் பரம்பல் அட்டவணை ஒன்று தயாரிக்கிறீங்க. சதவீதமும் வரணும்.
ஸோ இது வந்து உங்களுக்கான பயிற்சி. இப்பெல்லாம் கிளாஸ் முடிய செஞ்சு அனுப்ப வேண்டும் கட்டாயமா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஓகே அண்ணா. ஓகே, கேள்வி விளங்கிச்சு தானே? கிளாஸ் முடிய, சாரி நிரோஷினி, ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, கிளாஸ் முடியும் உங்களுக்கு 8 மணிக்கு. 8 மணிக்கே நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே அப்படியே செஞ்சுருங்க, சரியா? திருப்பி விட்டா கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. அப்படியே செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பகுதியெல்லாம் ஞாபகத்தில் நிற்கும். எவ்வளோ இல்லை படித்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ரைட், இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இந்த மைய நாட்ட அளவீடுகள். சரியா? என்ன படிக்க போறோம்னு சொன்னா மைய நாட்ட அளவீடுகள். சரியா? சென்ட்ரல் டெமண்டசி. ரைட், படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மைய நாட்டு அளவீடுகள் பத்தி? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரும் போய் சொல்ல இயலாது. ஏன்? இதுவும் வந்து உங்க ஓலைவெல்ல இருக்கு, அப்படிதானே வாமரூபினி? ஆமாண்ணா. எஸ். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்ல இருந்து ஏன் கட் ஆகுறீங்கலாம்? டெஸ்ட்ல நிறைய பேர் இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போறீங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், இந்த மைய நாட்டு அளவீடுகள்னு சொல்றது வந்து அதை பத்தி நம்ம படிக்க போறேன்னா, சரியா? அதுல வந்து 3 விஷயம் இருக்கான். மைய நாட்டு அளவீடுகள்ல வந்து 3 விஷயம் இருக்கு. ஒன்று ஆகாரம், இடை, இடையம். சரியா? இது வந்து ஓலவெல்ல நீங்க படிச்சிருப்பீங்க இதுவும் கூட. சரியா? அது இங்கேயும் இருக்கு. ஸோ ஒரு எம்சிக்கு கூட இந்த கேள்வி வந்திருக்கான். அஹ், மைய நாட்டு அளவீடுகள் எவை? அப்படி வந்தா நீங்க போடுவீங்க ஆகாரம், இடை, இடையம். சரியா? பார்ட் 2க்கும் வந்து வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம், ஆகாரம். சரியா? ஆகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தரவு தொகுதியில வந்து அதிகமா, அதாவது மீண்டும் மீண்டும் நிகழ்ற மதிப்பு தான் ஆகாரம் எனப்படுகிறது. சரியா? அதாவது ஒரு தரவு தொகுதி தரவு பரம்பல் ஒன்று இருக்கும்போது அதுல அதிக முறை வந்த எண், சரியா, இல்லாட்டி திரும்ப திரும்ப வந்த அந்த எண், சரியா, அதுதான் என்னது ஆகாரம். சரியா? இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பாருங்க, இந்த ஒரு உதாரணம் பாருங்க, சின்ன உதாரணம் வந்து ரெயின்ஃபால் டேட்டான்னு போட்டிருக்காங்க. 50, 60, 60, 70, 60, 80. இதில் பாருங்க, இந்த 60 வந்து 3 தடவை வந்திருக்குன்னா, ஸோ அதுதான் வந்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. ஸோ அதுதான் 60 தான் ஆகாரம். சரியா? ஒரு தரவு தொகுதியில் வந்து மீண்டும் மீண்டும் அதிகமாக வருகின்ற அந்த எண் அல்லது மதிப்பு தான் வந்து ஆகாரம். சரியா? ஸோ ஆகாரம் விளங்கிச்சா? ஆகாரம்னா என்னன்ட்டு? ஓ அண்ணா. எஸ், சின்ன விஷயம் தான். என்ன சர்வன், விளங்கலையா? இல்ல விளங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஆகாரம் வந்து அதுல நிறைய வகைகளும் இருக்கான். ஓராகாரம், ஈராகாரம், பல்லாகாரம், அப்படி 2 3 இருக்கான். அதையும் கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கோங்க, உங்க கைட்ல இருக்கு. சரி, அடுத்த வாரம் இடை. ரைட், இடை அப்படின்னா என்னன்னு சொன்னா ஒரு தரவு தொகுதியில் உள்ள அனைத்து மதிப்புகளின் கூட்டுத்தொகையை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கும் மதிப்பு. அதாவது இந்த இடைன்னு சொல்றது வந்து சராசரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? என்ன சொல்லலாம்? சராசரின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இடைய. அதாவது ஒரு தரவு தொகுதியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கூட்டி அதோட மதிப்பு எண்ணிக்கையால வகுத்தா, அதாவது எத்தனை இருக்கு அதால வகுத்தோம்னு சொன்னா அதுதான் வந்து இடை. சரியா? இப்ப பாருங்க, இங்க ஒரு தரவு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மாவட்டத்தின் ஆண்டு மழைப்பொழிவு. சரியா? ஒரு மாவட்டத்தினுடைய ஆண்டு மழைப்பொழிவு தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் என்ன செய்றோம்? கூட்டுறோம் இடைக்காங்கிறதுக்கு. ரைட், கூட்டிட்டு இது 1 2 3 4 5 5 தடவை இது வந்திருக்குன்னா 5 தரவு இருக்கு. ஸோ 5ஆல பிரிக்கிறோம். சரியா? கூட்டிட்டு 5ஆல பிரிச்சா வாரது தான் இடை, அதாவது சராசரின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், ஸோ 160 தான் இங்க இடை. ஸோ இங்க சராசரி மழைப்பொழிவு வந்து 160 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இடை விளங்கிச்சா என்னான்ட்டு? சுகன்யா விளங்கிச்சா? ஓ அண்ணா. சுகன்யா கேட்கல? ஓகே, விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டினா? ஆமாண்ணா. ஓகே.
ஹாய் கிறிஸ்டினா. அண்ணா கிளாஸ் போர் அடிக்குதா கிறிஸ்டினா? இல்லையே. இல்லண்ணா. ஓகே. ஸோ இடையும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நார்மலாக தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அடுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இடை அப்படிங்கிறது வந்து சராசரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு தரவு தொகுதியில் இருக்க எல்லா மதிப்புகளையும் கூட்டி அது விட்டு எண்ணிக்கையால் வகுத்தால் வரது தான் வந்து இடை. ரைட். ஸோ அடுத்து பார்க்க போகிறோம் இடையம். ஏன்னா லாஸ்ட் ஒன். அதாவது ஒரு தரவு தொகுதியை வந்து நம்ம ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்கமைச்சதுக்கு அப்புறம் வந்து நடுப்பகுதியில் அமைந்திருக்கிறது தான் வந்து இடையம். சரியா? அதாவது தரவை நம்ம என்ன செய்யணும் போத ஒரு வரிசைப்படுத்தணும். ஏறு வரிசையோ இல்லாட்டி இறங்கு வரிசையோ எனிதிங். அதுக்கப்புறம் அந்த நடுவுல வர பெருமானம் தான் நடுப்பகுதியில் அமைந்திருக்க மதிப்பு தான் இடையம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் டேட்டா 10, 15, 25, சாரி 20, 25, 30. ஸோ இதுல பாருங்க நடுவுல வர்றது யாரு? இந்த 20. இவர் தான் நடுவுல வராருனா ஸோ இடையம் வந்து 20. சரியா? இது வந்து ஒற்றை எண்ணா இருந்தா. சரியா? 2, 4, 5. 5ங்கிறது வந்து ஒற்றை எண்ணா. ஸோ ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல வர நடு 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 எண்ணா நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா இடையமா. இதுவே வந்து ரெட்டை எண்ணா இருந்தா என்ன செய்யலாம்? சரியா? இங்க பாருங்க 2, 4 அப்படிங்கிற ஒரு இரட்டை எண் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நடுப்பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இந்த 15ஐயும் 18ஐயும் கூட்டி, சரியா, கூட்டிட்டு 2ஆல பிரிச்சு விட்டோம்னா வார விடை தான் வந்து இடையம். அதாவது ரெட்டை எண்ணா இருந்தா. சரியா? விளங்கிச்சா? ஒற்றை எண்ணா இருந்தா நமக்கு நேரடியா ஆன்சர் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த பாருங்க இங்க 2 இங்க 2 இப்போ நடுவுல இருக்க ஆள் வந்து 20 அப்படின்னு சொல்லிடுவோம் இடையம். ஈவன் நம்பர் அதாவது ரெட்டை எண்ணா இருந்தா. சரியா? இப்ப நடுப்பெருமானது நமக்கு சொல்ல இயலாது. ஸோ இந்த நடுவுல இருக்க இந்த ரெண்டையும் என்ன செய்றோம்? கூட்டுறோம். கூட்டி விட்டு அதை 2ஆல பிரிச்சு விடுறோம். ஒரு ஆன்சர் வரும். அது வந்து இடையம். இது விட்டு நடுப்பெருமானமா இருக்கும். ஸோ விளங்கிச்சா இடையம்னா என்னன்ட்டு? ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர்? விளங்கிச்சண்ணா. விளங்கிடுச்சுண்ணா. வெரி குட். விளங்கிடுச்சண்ணா. குட் ஸ்டூடெண்ட்ஸ். நிரோஷினி கிளியர்? கிளியர் அண்ணா. ஓகே குட். ஸோ கொஞ்சம் குயிக்காகவே போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட். ரைட். ஒரே இதாக படிக்கிறோமா? போர் அடிக்குதா இல்லையே? போர் அடிச்சா சொல்லுங்க, நிப்பாட்டுவோம். Right. இப்போ வரோம் ஒரு முக்கியமான விஷயம். இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கிளியராக கவனிச்சிங்கன்னா விளங்கிரும். சரியா? அதாவது இப்போ ஆகாரம்னா என்ன, இடைனா என்ன, இடையம்னா என்னன்னா நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இது வந்து நார்மலா ஒரு தரவுக்கு வந்தா, அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட இல்லாட்டி ஒழுங்கமைக்கப்படாத ஒரு தரவுக்கு வந்தா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஆனா உங்களுக்கு எக்ஸாம்க்கு அப்படி போடுவாங்களா? இல்ல, போட மாட்டாங்க. ஸோ இந்த கூட்டமாக்கப்பட்ட தரவுகள்ல வந்து இடை வந்து எப்படி கணிக்கிறது? கூட்டமாக்கப்பட்ட தரவுனா என்ன? நம்ம சொன்னேன் வகுப்பா இடையெல்லாம் அமைச்சா வகுப்பா இடையை அமைச்சு அதுகள் தான் கூட்டமாக்கப்பட்ட தரவுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குரூப்பா ஆக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கூட்டமா ஆக்குறோம். ஸோ தரவு வந்து அப்படி வரும்போது அதுக்கு எப்படி இடையை வந்து கணிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க ஒரு தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தின் 30 நாட்களில் பதிவு செய்யப்பட்ட தினசரி மழைப்பொழிவு அளவுகள் மில்லிமீட்டர்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்கான். சரியா? ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு மாவட்டம், நுவரெலியாவோ ஒரு கிண்டியோ ஏதோ ஒன்று. ஸோ 30 நாள்ல வந்து பதிவான வந்து மழை வீழ்ச்சி விட்ட அளவுகள் மில்லிமீட்டர்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கான். சரியா? ஸோ இதுதான் அந்த தரவு. இது என்ன தரவு? மூல தரவு. என்ன? நேரடியா நம்ம எடுத்த தரவு ரோ டேட்டான்னு நான் முதல்ல சொன்னேன். இது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தாம இருக்கு. ஸோ நம்ம அதை என்ன செய்யறோம்? முதல் ஸ்டெப்பா ஒழுங்குபடுத்துறோம். சரியா? ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவா மாத்துறோம், ஆர்கனைஸ் டேட்டாவா மாத்துறோம். ஸோ சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வந்து ஏறுவரிசைப்படுத்தி இந்த தரவை என்ன செய்யறோம்? நம்ம ஒழுங்குபடுத்துறோம். சரியா? இது விளங்கிச்சா இது வரைக்கும்? ஓ அண்ணா. விளங்கிச்சண்ணா. ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். அடுத்து என்ன செய்றோம்? இடை வந்து காண போறோம். சரியா? இடை காண்றதுக்கு என்ன செய்றோம்? வகுப்பா இடை வந்து அமைச்சு வகுப்பா இடை அட்டவணை ஒன்று தயாரிக்கிறோம். சரியா?
வகுப்பாய்டி அட்டவணை வந்து உங்களுக்கு தயாரிக்க தெரியுமேனா, அதுதான் நம்ம முதல்ல படித்தோம். ஸோ அதே மாதிரி இந்த தரவுக்கு வந்து இதில் குறைஞ்ச பெருமானம் 12, கூடின பெருமானம் 50. ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு 5 வகுப்புகள் வர மாதிரி வகுப்பாய்டி அட்டவணை வந்து தயாரிச்சிட்டேன் அதாவது வகுப்பாய்டையும் மீடிரனும் போட்டு வகுப்பாய்டி அட்டவணை வந்து தயாரிச்சிட்டேன். சரியா? ஸோ இது வரைக்கும் விளங்கிச்சா? வகுப்பாய்டி அட்டவணை தயாரிச்சிட்டேன். இது நம்ம படித்தோம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இடைத்திணை காண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 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 ஸ்டெப் தான் வந்து இந்த நடுப்பெருமானம் வந்து காண்றது. சரியா? புதுசாக ஒரு அட்டவணை வந்து எட் பண்ணுறோம், நடுப்பெருமானம்னு சொல்லி. அதாவது இந்த வகுப்பாய்டை விட்டு நடுப்பெருமானம். சரியா? யார் விட்டு? இந்த வகுப்பாய்டை விட்டு நடுப்பெருமானம். சரியா? அதை எப்படி காண்றதுன்னு சொன்னா, இது ரெண்டையும் கூட்டி, இந்த 12ஐயும் 20ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சோன்னு சொன்னா இது நடுப்பெருமானம் வந்துடும். இந்த வகுப்பாய்டை விட்டு நடுப்பெருமானம் வந்துடும். ஸோ இந்த 12ஐயும் வந்து 20ஐயும் கூட்டினா 32. 32 2ஆல பிரிச்சா 16. ஸோ 16 வந்து நடுப்பெருமானமா வந்திருக்கு. அப்படி வந்து இந்த ஒவ்வொன்றுத்துக்குமான நடுப்பெருமானம் வந்து நான் கண்டிருக்கேன். சரியா? இது விளங்கிச்சா நடுப்பெருமானம் எப்படி கண்டேன்னு சொல்லி? ஓ அண்ணா. எஸ். சர்வான் விளங்குதா? திருஷிகா விளங்குதா? விளங்குது அண்ணா. எஸ், குட். ரைட். இப்போ நடுப்பெருமானம் கண்டாச்சு. அடுத்து நம்ம என்ன காண போறோம்னா எஃப்எக்ஸ் காண போறோம். என்ன எஃப்எக்ஸ்ன்னு சொன்னா, எஃப் வந்து மீடிரன். சரியா? எக்ஸ் வந்து நடுப்பெருமானம். ஸோ எஃப்எக்ஸ்னா இந்த நடுப்பெருமானத்தையும் இந்த மீடிரனையும் இந்த நடுப்பெருமானத்தையும் பெருக்கும் போது வார ஆன்சர் தான் எஃப்எக்ஸ். சரியா? விளங்கிச்சா? இவரையும் இவரையும் என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். பெருக்குனா நமக்கு எஃப்எக்ஸ் வந்துடும். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே மீடியன் 5, நடுப்பெருமானம் 16. 2 பேருக்குனா 80. சரி, இங்கே 10, இங்கே 25. 2 பேருக்குனா 250. அப்படி ஒவ்வொன்றத்தையும் நான் பெருக்கி அதையும் வந்து இங்கே போட்டிருக்கேன். சரியா? விளங்கிச்சா எஃப்எக்ஸ் எப்படி காண்றதுன்னு சொல்லி? ஆமா அண்ணா. ஓகே. Yes, அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். கிறிஸ்டினா விளங்குதா? கிறிஸ்டினா? ஓகே, ரைட். ஆமா அண்ணா. ஓகே கிறிஸ்டினா, உங்கள் வயசெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, டயர்டான மாதிரி இருக்குது. சின்ன ஒரு 10 நிமிஷம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ எஃப்எக்ஸ் காணட்டும் என்ன? இப்போ எஃப்எக்ஸை வந்து மொத்தமாக கூட்டுறோம். சரியா? அப்போ இடைக்கு சமன்பாடு என்னன்னு சொன்னால் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். சரியா? சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். இந்த சமன்பாடை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். இந்த சிக்மாங்கிறது வந்து இந்த எஃப்எக்ஸோட கூட்டுத்தொகை. சரியா? இந்த எஃப்எக்ஸ் மொத்தத்தையும் கூட்டுனா அதான் சிக்மா எஃப்எக்ஸ். சரியா? எஃப்னு சொல்றது இந்த மீடியன், இது விட்டு மொத்த கூட்டுத்தொகை தான் இந்த எஃப்ல வரும். ஸோ இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். சரியா? அதாவது இந்த மொத்த கூட்டுத்தொகையின் கீழ் இந்த மீடியன் டு கூட்டுத்தொகை. ஸோ இந்த சிக்மா எஃப்எக்ஸ் வந்து 903. சரியா? இது அவ்வளோத்தையும் கூட்டினா வந்து வர பெருமானம் வந்து 903, 903. ஸோ இங்கே போட்டேன். இப்போ எஃப்னா என்னது? மீடியன்ட்ட கூட்டுத்தொகைனா மொத்த கூட்டுத்தொகை. ஸோ மீடியனை மொத்தமாக கூட்டினா 30. ஏன்னா 30 நாளில் பதிவு செய்யப்பட்ட மலை வீழ்ச்சி தானே கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ போட்டாச்சு. இப்போ பிரித்து விட்டா சரி ஆன்சர் வந்துடும். சரி, ஆன்சர் வருது 30.1 அப்படின்ட்டு வருது. ஸோ இடை சமன் 30.1. இப்போ இடை எத்தனை? 30.1 ஆன்சர். ஸோ இதை ஒரு முழு பெருமானத்துக்கு மாற்றணும்னு சொன்னால் இது என்ன செய்யணும்? மட்டம் தட்டி போடணும்னா. ஸோ 30.1 மட்டம் தட்டினா 30. ஸோ இடை வந்து எத்தனை? 30 மில்லிமீட்டர். சரியா? ஸோ இடை கண்டாச்சு. இடைன்னு சொன்னது நான் என்ன சொன்னேன்? இடைனா சராசரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பிரதேசத்தோட சராசரி மழை வீழ்ச்சி எத்தனையா இருக்கும்? 30 மில்லிமீட்டரா இருக்கும். சரியா? அதுதான் இடை. சரியா? இப்போ விளங்கிச்சா இடை எப்படி காண்றதுன்னு சொல்லி?
சின்ன விஷயம் தான். விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்கிடுச்சு அண்ணா. ஓகே. விளங்கிடுச்சு. இப்போ வாமரூபினி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க குயிக்கா. சொல்லுங்க பாப்போம். அண்ணா ஃபர்ஸ்ட்ல பண்ணணும். இல்லை வாமரூபினி, இந்த வகுப்பாய்டையை வச்சுக்கிட்டு எப்படி இடை காண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. அப்படின்னு ஓ மை காட், சொல்லலாம். First வந்து வாமரூபினி நீங்க பேசுறது கேக்குது இல்ல. கொடுக்கப்பட்ட தரவை வந்து ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்குபடுத்தி இருக்கிற தரவை வாமரூபினி, வந்து அதிக சாரி வாமரூபினி, நீங்க பேசுறது கேக்குது இல்ல, கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு தெரியும்ட்டு எனக்கு தெரியும். ஓகே, இன்னொரு ஆள்கிட்ட கேட்போமா? நல்ல கவரேஜ் யார்கிட்ட இருக்கு இப்போ? நிரோஷினி சொல்ல இயலுமா? அண்ணா எஸ், சொல்லுங்க. எப்படி இடை காண்றதுன்னு சொல்லணுமாண்ணா? எஸ் எஸ் எஸ். சும்மா இந்த வகுப்பாய்டு அட்டவணை வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட தரவுல வந்து நாங்க வந்து வகுப்பாய்டு எடுக்கணும். எஸ். வகுப்பாய்டு எடுத்துட்டு எப்படின்னு சொன்ன இடை காண்றது வந்து அஹ், அதுக்கப்புறம் வகுப்பாய்டு எடுத்துட்டு அதுக்கான மீடிரனை போடணும். ஓகே மீடிரன் போட்டுட்டு நடுப்பெருமானம் எடுக்கணும். நடுப்பெருமானம் எப்படி எடுக்கணும்னு சொன்னா வகுப்பாய்டுல இப்போ உதாரணமா 12ம் 20ம் இருக்குது. அது ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சா நமக்கு எங்களுக்கு வந்து நடுப்பெருமானம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே அதுக்கப்புறம் வந்து எஃப்எக்ஸ் எப்படின்னு சொன்னா இங்க மீடியனை வந்து நம்ம எக்ஸ்னு சொல்லுவோம். நடுப்பெருமானத்தை எக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே மீடியனையும் நடுப்பெருமானத்தையும் பெருக்கினா எங்களுக்கு வந்து எஃப்எக்ஸ் கிடைக்கும். அதாவது உதாரணமாக 5ஐயும் 16ஐயும் பெருக்கினா 80 கிடைக்கும். ஓகே. இதுல வந்து மொத்தமா மீடியனை கூட்டணும்னு சொன்னா எஃப் வந்து 30 இருக்குது. எஸ் எஃப்எக்ஸ் வந்து 903 இருக்குது. இல்ல எஸ். இடை காண்றது வந்து இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். அதாவது சிக்மான்னு சொல்றது வந்து மொத்த கூட்டுத்தொகையின் எண்ணிக்கை. அதனால நாங்க சிக்மா அந்த குறியீடை யூஸ் பண்றோம். எஸ் நிரோஷினி. ஓ மை காட். ஓகே நிரோஷினி, கேக்குது இல்ல, பட் வெரி குட் நிரோஷினி, ஃபென்டாஸ்டிக் ஒர்க். சரியா, அழகா தெளிவா சொன்னீங்க. இட்ஸ் ஓகே நிரோஷினி, ஸ்டக் ஆகுது, கவரேஜ் இஷ்யூ. அது சிக்மா எஃப்எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நாங்க வந்து 903 போட்டுட்டு எஃப்னா மீடியன் நிரோஷினி. ஓகே நிரோஷினி கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நிரோஷினியும் வெரி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விளங்கிச்சா இது? எஸ், உங்களுக்கு ஃபுல் கிளியராக இருக்கும் இது. நிரோஷினி வெரி குட் நிரோஷினி, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கிளியரா, வெரி குட். எஸ். இப்போ அடுத்து ஒரு இடையை வந்து கணிக்க போகிறோம், இந்த உத்தேச இடையை கணித்தல். சரியா, என்னவா? உத்தேச இடையை கணித்தல். இதுவும் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன விஷயம்தான், பட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டம், இதை விட கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு நேரடியாக எக்ஸாமுக்கு இடையை கணிப்பிடுக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியான மெத்தட், இதில் வந்து இடையை கணிப்பிட்டுருவீங்க. சரியா, சில நேரங்கள் எப்படி கேள்வி வரும்னு சொன்னால் உத்தேச இடையை கொண்டு இந்த வகுப்பா இடையை உத்தேச இடையாக கொண்டு இடையை கணிப்பிடுக அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மெத்தடில் தான் நீங்கள் இடையை வந்து கணிப்பிடணும். சரியா, இதுவும் அதே தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான், பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வகுப்பா இடையை போட்டுருவீங்க, வகுப்பா இடையை உங்களுக்கு தெரியும், ரைட். அடுத்து மீடிரன் போட்டுருவீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும்.
அடுத்து நடுப்பெருமானமும் உங்களுக்கு காண தெரியும் எப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த வகுப்பாயுடைய ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சிங்கன்னு சொன்னால் வரது தான் நடுப்பெருமானம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும், ஈஸி. இப்போ ஒரு விஷயம் புதுசாக இங்கே ஹெட் ஆகுது, விலகல். சரியா? என்னது விலகல் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஹெட் ஆகுது. இது என்ன விலகல் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம ஒரு ஒரு வகுப்பாயுடைய ஒரு பெருமானத்தை எடுத்துக்கொள்ளணும், உத்தேச இடையா. சரியா? ஸோ அது வந்து மேபி வந்து உங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஒன்று கொடுப்பாங்க. சரியா? இப்போ 21 29 வகுப்பாயிடையை உத்தேச இடையாக கொண்டு கணிப்பிடுக அப்படின்னு தந்தா நம்ம இதை வச்சுக்கிட்டு செய்யணும். அப்படி அவங்க தராட்டி நீங்கள் ஏதாச்சும் விருப்பமான ஒரு ஒரு வகுப்பாயிடையை வந்து வச்சுக்கிட்டு செய்யலாம் அந்த கணக்கை. சரியா? அதில் வந்து இந்த மீடியன் வந்து கூட வந்திருக்கு இல்லையா? எந்த வகுப்பாயிடைக்கு வந்து மீடியன் கூட வந்திருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மெயினாக இந்த கணக்கை செய்கிறது. சரியா? ஸோ இந்த பெருமானத்தில் பாருங்கள், நமக்கு இந்த 10 தான் கூட. ஸோ இந்த 21 தொடக்கம் 29 அப்படிங்கிற இந்த வகுப்பாயிடையை வச்சுக்கிட்டு உத்தேச இடையாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த உத்தேச இடையை வந்து கணிக்க போகிறோம். சரியா? அப்போ இது என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, இந்த வகுப்பாயிடையை வந்து எடுத்துக்கிறோம். சரியா? அந்த விட்டு விலகலுக்கு நேரம் நம்ம சைவர் அப்படின்ட்டு ஒரு பெருமானத்தை போட்டுக்கொள்வோம். சரியா? அதாவது நம்ம எடுத்த அந்த வகுப்பாயிடையை வந்து அதோட விலகல்ல வந்து நம்ம சைவர் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். சரியா? அடுத்து இதுக்கு மேல இருக்கிறத வந்து இதால கழிப்போம். அதாவது இந்த 16 வந்து 25ஆல கழிப்போம். சரியா? கழிச்சா வரும் சய 9 அப்படின்ட்டு வரும். சரியா? அதை இங்க போடுவோம். அடுத்து 34 25ஆல கழிப்போம். கழிச்சா 9ன்ட்டு வரும். அந்த 9 இங்க நம்ம போடுவோம். சரியா? அடுத்து 43 25ஆல கழிப்போம். சரியா? இங்க 18ன்னு வரும். சரியா? அடுத்து 52 25ஆல கழிப்போம். கழிச்சா 27 அப்படின்ட்டு ஒரு விடை வரும். சரியா? இப்படிதான் விலகல், அதாவது இந்த பெருமானத்துல இருந்து எப்படி விலகி போயிட்டு இருக்கு. சரியா? அவ்வளவுதான். விலகல் காண்றது விளங்கிச்சா, எப்படி விலகல் காண்றதுன்னு சொல்லி? ஆமாண்ணா. எஸ். யாருக்காச்சும் ஆமாண்ணா. டவுட் எதுவும் இருக்கா? கொஞ்சம் டவுட் எதுவும் தான் சொல்லுங்க, குழம்பிட வேணாம். சரி. ஸோ விலகல் கண்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்து ஈஸியா அங்க எஃப்எக்ஸ் மாதிரி இங்க எஃப்டி. சரியா? என்னது எஃப்டி? அதாவது எஃப்ங்கிறது மீடிரன், விலகல் வந்து டி. ஸோ எஃப்ஐயும் டியும் என்ன செய்ய போறோம், பெருக்கி போட போறோம். அவ்வளவுதான். சரி. ஸோ மீடிரன் வந்து 5, இங்க விலகல் 9. ஸோ பெருக்கணும்னு சொன்னா 45, சய 45ன்னு வரும். ஏன் இங்க சய இருக்கு. ஸோ 10 சைவர், சைவரோட எதை பெருக்கினாலும் சைவர் தான் வரும். இங்க 9, இங்க 9 81 வரும். இங்க 5, இங்க 18 90ன்னு வரும். இங்க 1 27, ஸோ 27ன்னு வரும். இவ்வளவுதான். இப்படி மீடிரனையும் விலகலையும் பெருக்கணும். சரியா? நடுப்பெருமானத்தையும் விலகலையும் பெருக்கி போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் இந்த கணக்குல வரது. ஏதாச்சும் ஒன்று பெருக்கல்ல பிழையா விட்டாலும் அப்படியே ஃபுல் கணக்கும் என்ன செஞ்சு போயிடும், பிழைச்சு போயிடும். ஸோ ரொம்ப கவனமா இந்த கணக்கை செய்யணும். சரியா? ஈஸி தான், வெரி ஈஸி. பட் நம்ம சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அப்படியே மார்க்ஸ் போயிடும். அதனால கவனமாக செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நடுப்பெருமானதையும் விலகலையும் பெருக்கி எஃப்டி காண்றுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்கே சய துண்டா போடுவீங்க. சய 45 இருக்கு. அடுத்து இந்த பெருமானம்னா சக. ஸோ சக 198 வருது. ஸோ சய இன்ட்டு சக சயனா, சயவும் சகவும் இதாகும்போது கூட்டுப்படும் போது சயவாகும், ஏன்னா அது கழிப்படும். ஏன்னா ஸோ கழிச்ச ஆன்சர் வரும் 153. அதாவது சிக்மா எஃப்டி. அதாவது இது ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை வந்து 153 அப்படின்ட்டு வரும். ஸோ இது வரைக்கும் விளங்கிச்சா? இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஓகே அண்ணா. வாமருபினி, சாரி விளங்கல. விளங்கிச்சண்ணா. ஓகே, குட். சுகன்யா கிளியர்? யுஷிகா விளங்கிச்சா? ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரைட். அடுத்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் செஞ்சிட்டோம். அடுத்து நேரடியாக இடைக்கான சமன்பாடுக்கு வரோம். இடைக்கு வந்து இன்னொரு சமன்பாடு தான் இது. சரியா? அங்கே என்ன பார்த்தோம்? சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் எஃப். இங்கே வந்து அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் ஓ அப்படின்ட்டு ஒன்று போடுறோம். அதாவது எக்ஸ் போட்டு சின்ன ஓ அப்படி ஓ மாதிரி ஒன்று போடுறோம். அது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, நம்ம எடுத்த வகுப்பாய்வை விட்டு நடுப்பெருமானம். சரியா? நம்ம உத்தேசமா எடுத்த அந்த வகுப்பாய்டையின் நடுப்பெருமானம், அதுதான் இந்த எக்ஸ்ஓ அப்படின்ட்டு வரும். சரியா? ஸோ எக்ஸ்ஓ போட்டு சக சிக்மா எஃப்டி. சரியா? சிக்மா எஃப்டினா உங்களுக்கு தெரியும், இதோட கூட்டுத்தொகை. சரியா? எஃப்னா உங்களுக்கு தெரியும் நேரடியா, மீடியனோட கூட்டுத்தொகை 30. ஸோ அதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்றோம். இடை சமன். இந்த பாருங்க, இந்த எக்ஸ்ஓன்னு சொல்றது நம்ம எடுத்த வகுப்பா இடையை விட்டு நடுப்பெருமானம் ஏன்னா. ஸோ 25 சக இந்த பாருங்க சிக்மா எஃப்டி 153. ஸோ 153 போடுறோம். அதன் கீழ் மீடியன், மொத்த மீடியன் வந்து 30. ஸோ 30ன்னு போடுறோம். ஆன்சர் வரும் பிரிச்சா இங்கே 5.1 வருது. அதோட 25 கூட்டினா 30.1 வருது. ஸோ இங்கே வந்து அதே ஆன்சர் இங்கேயும் வருது. 30.1 வந்துச்சு, இங்கேயும் 30.1 வருது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அதை அப்படியே நம்ம மட்டம் தட்டி 30 மில்லிமீட்டர்னு போடுறோம். அதாவது சராசரி மழை வீழ்ச்சி, அந்த பிரதேசத்தோட சராசரி மழை வீழ்ச்சி அல்லது இடை 30 மில்லிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ரெண்டு மெத்தட்ல இடையே காணலாம். ஒன்று நேரடியாக நடுப்பெருமானையும் மீடியனையும் வச்சுக்கிட்டு எஃப்எக்ஸ் மூலியமா காணலாம். அப்படி இல்லாட்டி உத்தேச வகுப்பா இடையை கொண்டு கணிக்கிறது வந்து இன்னொரு மெத்தட். அதை விட இது கொஞ்சம் 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 வித்தியாசமானது. இதுவும் ஈஸி தான். ஸோ விளங்கிச்சா இது உத்தேச இடையை வந்து எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லி? ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நான் கூட இந்த கிளாஸ் ரொம்ப நேரம் எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஈஸியாக விளங்கிக்கிட்டீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. ஸோ அடுத்து விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் ஒரு கிளாஸ் முடிய. ஸோ இது வரைக்கும் விளங்காமல் எதுவும் இருந்தால் கேளுங்க. ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னாலும் கேளுங்க. சரி? ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது இப்போ ஞாபகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறந்து போயிடும். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ராக்டிஸ் தான். கணக்கு எடுத்து செஞ்சு செஞ்சு பார்க்கணும். சரியா? இந்த கேள்விகள் எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் டைம் கொஞ்சம் வேகமாக பார்க்கும். கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு அட்டவணை அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். டைம் குயிக்காக போயிடும். ஸோ என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த கேள்விகளை. அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு குயிக்காக கால்குலேட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கும். சரியா? இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருவீங்க டக்குன்னு. சரியா? நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப கவனமாகவும் செய்யணும். ஒரு ஒரு கால்குலேஷன் பிழையாக செஞ்சீங்கனாலும் ஃபுல்லாக பிழைச்சி போயிடும். சரியா? இங்கே மீதிரனையும் விலகலை தான் பெருக்கணும். மாறி நடுப்பெருமானத்தையும் விலகலை பெருக்கி விட்டீங்கன்னா பிழை ஃபுல்லாக பிழைச்சி போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இந்த கணக்கை செய்ய வேண்டும். ஆனால் செஞ்சால் ஃபுல் மார்க்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். சரி? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும், ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி அடுத்த கிளாஸில் மிச்சதை படிப்போம் நாளைக்கு. ஓகே, விளங்கிச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அட்டெண்டன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிளாஸ்க்கு பாதி பேர் வாரதில்ல, பாதி பேர் வந்துட்டு பாதியில் கட்டாயி போகிறீங்க. கிளாஸ் எதுவும் விளங்கலைன்னா சொல்லுங்கள். ஏதாச்சும் டீச்சிங் மெத்தடை மாற்றணும்னா சொல்லுங்கள். என்ன ஆனாலும் சொல்லுங்கள். சரியா? சொன்னால் தான் எனக்கு தெரியும். சொல்லாமல் இருந்தால் ஒன்றும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த 1 ஹவரை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும். சரியா? என்னோட சைடில் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன். நீங்களும் உங்களோட சைடில் எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. சரி? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் இல்லைன்னு சொன்னால் கிளாஸ் முடிக்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ அண்ணா. ஓகே. குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.